ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டில் கரும்பு தோட்டம் தான் பார்க்குறோம். ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ சேதாரம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக படுத்தாச்சு. ப்ளஸ் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அணில் கடிச்சாச்சு, பூராமே போயிடுச்சு. விவசாயிகள் வந்து ரொம்ப வேதனைடுறாங்கன்னு சொல்லலாம். பாருங்கள் ஃபுல்லாக லோக்கல் இருக்கிறவங்களாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சொல்லுங்கம்மா, எப்படிம்மா இருக்குது கரும்பெல்லாம் சொல்லுங்க. எப்படி இருக்குது? நல்லா நாய் கடிச்சிருச்சு. அணில் தின்னு போட்டு. நாய் என்ன நாய் கடிச்சிச்சிங்க? மறுநாய் இந்த காட்டுல இருக்கிற நாய்ங்க எல்லாம் கடிச்சிச்சா? ஆமா, காட்டுல இருக்கிற நாய் பாருதெல்லாம் எல்லாம் கடிச்சிட்டு இருக்குது. அப்ப அணில் இதுல எல்லாம் போக்குவரத்து எல்லாம் போனவங்க வந்தவங்களாம் நிறைய சாப்பிட்டாங்கம்மா. பூராமே கடிச்சிச்சா? பூராமே கடிச்சிருச்சுமா. மறுநாய் தான்மா அந்த காட்டுல இருக்கிற நாய். சரி, விவசாயிங்களாம் எப்படி ரொம்ப ஃபீல் பண்றாங்களா என்ன சொல்லுங்க? ஆமா ஆமா, சரியான கஷ்டம் இல்லையா இதெல்லாம். முதல்ல எடுக்க முடியல. இது எவ்வளவு எத்திர 3000 கொத்தனது, மருந்து வச்சது, மருந்து வேற அடிச்சுது. இதெல்லாம் ஏகப்பட்ட சேதாரம் ஆயிப்போச்சு. சேதாரம் ஆயிப்போச்சு. ஆமா, சேதாரம் ஏகப்பட்ட சேதாரம். ஒன்றும் லாபமே இல்லை. இதுல ஒண்ணுமே இல்லை, நஷ்டம் தான் ஆயிடுச்சே தவிர ஒன்றும் நாங்கள் ஒரு ரூபாய் கூட கண்ணுல பார்க்கல. எல்லாம் போச்சு. பண்ணிமே எங்களுக்கு போச்சு. இது பூத்தியா பூரா போயிடுச்சிங்களா? பூத்தியம் போயிடுச்சுமா. பாவம், என்ன பண்றது? விவசாயிகள்லாம் இப்படிதான் வேதனை இருக்கீங்க. என்ன பண்றது? ஏகப்பட்ட வேதனை சாமி. ஏதோ ஒன்று பார்த்து அனுப்புங்க. என்ன அனுப்புறதுங்க? இதுக்கு எதனா கொஞ்சம் ஒரு முதலீடு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. அது கவர்மெண்ட் தாங்க கொடுக்கணும் பார்த்து. கவர்மெண்ட் சொல்லுங்க நீங்க. சரிம்மா. பொங்கலெல்லாம் எப்படி கொண்டாடுறீங்க? பொங்கலெல்லாம் நல்லா கொண்டாடுறோம்மா. பொங்கலெல்லாம் நல்லா சிறப்பாக கொண்டாடலாம். பொங்கல் வந்து எந்த கஷ்டமும் இல்லை, சிறப்பாக கொண்டாடலாம் பொங்கல். ஆனால் அந்த கரும்பெல்லாம் தானியம் இதெல்லாம் போயிடுச்சுன்றதான் கொஞ்சம் வேதனையாக இருக்கு. அதுதான் வேதனை தவிர வேற வேதனை இல்லை. பொங்கலெல்லாம் நல்லா அதிகமாக கொண்டாடலாம். நல்லா அதிகமாக கொண்டாடலாம். போதிக்கு தேங்க்யூ. ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் சேதாரம் ஆயிடுச்சு. பாருங்கள், உங்கள் எதுக்காக தான் நாங்கள் வந்து உங்களுக்கு பேச வச்சு காமிச்சோம். எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். என்ன பண்ணிக்கிற தம்பி? கரும்பு சாப்பிட்றியா? பொங்கல் கரும்பு சாப்பிட்றியா? எப்படி இருக்குது இதெல்லாம்? சேதாரம் ஆயிட்டுக்குதா? சிரிக்காமல் பேசு. உண்மைதான் சொல்கிற, சிரிக்காமல் சொல்லு. பாருங்க, எல்லாம் ஃபுல்லாகவே இதாகி போச்சு. பாவம், நிறைய கரும்பு உள்ளுக்குள்ளேயே அணில் சாப்பிட்டாச்சு. நாங்கள் பாரு அந்தளவுக்கு பேசக்கூடாதுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக பேசுகிற மாதிரி பேசலாம். பேசுகிறீங்களா? ஃபுல்லாக அடி வாங்கிட்டுக்குதுங்க பாருங்கள். நஷ்டம் தாங்க. போட்டதே ஒரே ஒரு நிலம்தான், 1/2 ஏக்கர். ஃபுல்லாக இது ஃபுல்லாக போயிடுச்சு. இதை வந்ததை 150க்கு வந்து சேல்ஸ் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொங்கலுக்கா? ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயிகள் எல்லாம் போட்டு பூரா சேதாரம் வச்சுருக்காங்க. நிறைய கரும்பு. இந்த ஒரு கரும்பு இல்லாமல் ரொம்ப மக்கிய போயிட்டு பாருங்க. இந்த சீசனில் விற்றாதான் விற்றாச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் விற்றுட்டாங்க. இருந்தாலும் நிறைய கரும்பு அடி வாங்கி ஃபுல்லாக சேதாரம் ஆயிடுச்சுங்க. அம்மா, எவ்வளோம்மா கொடுக்குறீங்க கரும்பு ஒரு கடை? ஒரு கடை 30 ரூபான்னு கொடுத்துங்க. ஓரளவுக்கு வித்துட்டிங்களா? இல்லை சேல்ஸ் பண்ண முடிஞ்சா? இல்லை பூரா நஷ்டம் ஆகி போச்சுங்களா? 200 கரும்பு கொடுத்துங்க. அவ்வளோதான். மீதி எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சா? எல்லாம் அணில் கட்டிச்சு. வரவங்களுக்கு 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டிங்களா? நஷ்டம் இல்லை, நஷ்டத்தில் தான் போகுது பொழப்பு. பூரா பாருங்கள் அணில் தாங்க. எந்த கரும்பு பார்த்தாலும் அணில் தான், பூரா அணில். ரொம்ப கஷ்டப்பட்டுங்க அந்த கரும்பை போட்டு. காட்டு பண்ணி என்ன வந்துச்சாம்மா? காட்டு பண்ணினா இல்லை, மறுநாயம்.
மறுநாய் அணில் காட்டு பண்ணி வந்தால் இப்போ விவசாயிகள் வந்து இந்த சேதாரம் பண்ணால் சுட்டு தரலான்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. தெரியுமா அது உங்களுக்கு விஷயம்? காட்டு பண்ணி வந்தால் விவசாயிகள்லாம் சுட்டு தரணுமா, அதாவது நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாத டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா விலங்குகள் சாகடிக்கூடாது தான்ப்பா. இப்போ வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஆளுங்களவே அடிக்கிறதுக்கு வருதுங்கள, அப்படி வந்தால் நீங்கள் சுட்டுத்தரலாம் அப்படின்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நியூஸ் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல கன்ஃபார்மாக. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன பண்ணாலும் இன்னும் பண்ண முடியாது. ஆயிரக்கணக்கான சரி, கரும்பெல்லாம் நல்லா விற்றீங்களாப்பா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வைக்கலமா, அதெல்லாம் கடிச்சு விழுந்து போச்சு. கடிச்சு விழுந்து போச்சு. எல்லாம் விழுந்துருச்சா? பூரா அணில் கடிச்சு விழுந்து போச்சா? எங்கள் அப்பா நெருப்பி வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், விவசாயிகள் மணக்குமரில் கேளுங்க. நெருப்பு வைக்கிறனாங்களா? என்ன பண்ணுறது, விவசாயிகள் நெருப்பு வச்சு நல்லாலன்ட்டு போயினே இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு பண்ணி பூரா தான் அணிலும் மறுநாயும் செத்ததுங்கிட்ட என்ன பண்ணுறது? அது சாலை அடிக்கூடாது, இதே சாலை அடிக்கூடாதுன்றாங்க ஜனங்க. சரிம்மா, அடுத்த வருஷம் கரும்பு போகிற ஐடியா இருக்கா? பார்க்கலாம். போட்டுக்கணும் சொல்லலாமா? போடலாம், இல்லை போடாத இருக்கலாம். இப்படி நஷ்டம்னா எப்படிம்மா பண்ணிமான்றது? கரும்பு போட முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்களே கொஞ்சம் பாருங்கலாம், இது பண்ண முடியாது. கொஞ்சம் பார்த்து ஏதோ ஒரு தயவு செஞ்சு ஏதோ ஒன்று செய்யுங்க. கரும்பெல்லாம் வச்சுருக்கேன், யாரும் எடுத்துட்டு பாருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் உங்கள் ஐஸ்வர்யா. பாய்.